கெட் அவுட் ஸ்டாலினுக்கு அடித்தளமிட்ட உதயநிதி, அண்ணாமலையிடம் சிக்கிய திருமா, நாளை காலை நடக்கப் போகும் சம்பவம். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு கல்விக்கான நிதியை வழங்க வேண்டும் என்றும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இதுகுறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், இனி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் கோபேக் மோடி என்று சொல்ல மாட்டோம், கெட் அவுட் மோடி என்று சொல்வோம் என்று காட்டமாக பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தைரியம் இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சரியான ஆளாக இருந்தால் சொல்லி பார்க்கலாம் என்றும், அப்படி சொன்னா உன் வீட்டு முன்னாடி பால்டாயில் பாபுன்னு போஸ்டர் ஒட்டுவோம் என்றும் பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பாக்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பாக்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுவேன். உடனே உதயநிதி ஆதரவாளர்களும் திமுகவினரும் எக்ஸ் பக்கத்தில் கெட் அவுட் மோடி என ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். இதுகுறித்து உதயநிதி பேசுகையில், என் வீட்டிற்கு முன் வந்து போஸ்டர் ஒட்டுவதாக சவால் விடுகிறார், முடிந்தால் அவரை வரச் சொல்லுங்கள், அண்ணா சாலை பக்கம் துணிவிருந்தால் வரச் சொல்லுங்கள், அண்ணாமலை தரமற்ற ஆள் என விமர்சித்து இருந்தார். அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. கேட்கிற நிதியை வாங்கி தரது துப்பு இல்ல, சவால் வர்றதுலாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கோபேக் மோடி சொல்லி மோடி அவர்கள் வந்து 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்துட்டு செவருலாம் உடச்சிட்டு போனாரு. மக்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாம பயந்துக்கிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க, பலூன்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இப்ப பிரச்சனையை அதை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க, வால் பாஸ் ஓட்டர்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தான் இருப்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு, முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர், நான் பேர் கூட நான் பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுவேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கணும். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண. அதற்கெல்லாம் பதிலளித்த அண்ணாமலை, அண்ணா சாலையில் எங்க வரணும், சரியான இடத்தை சொல்லு என கேட்டார். மேலும் பேசுகையில், இன்னைக்கு உங்க நாள், நாளைக்கு காலையில 6 மணில இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்கிறோம் அப்படின்னு நேருக்கு நேர் சவால் விட்டுள்ளார். மேலும் பேசிய அண்ணாமலை, திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரைப் போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன், ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் தனியார் பள்ளியின் நிர்வாகக் குழு தலைவர் திருமாவளவன்தான். அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி, இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறாங்க. பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்
பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்ல 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்க கூடாது. அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். இது ஒரு பக்கம் ஐயா. இரண்டாவது, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்க படிக்கிறாரு நம்ம சொன்னோம், பிரெஞ்சு படிக்கிறாங்க. ஆனா அரசு பள்ளியில குழந்தைகளை கட்டாயப்படுத்தி 2 மொழி படிக்க வைக்கிறீங்க, தரம் குறைந்து கொண்டிருக்கிறது, ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா 3வது மொழின்னு சொன்னா அவங்க தரம் இல்லாம வரம்பு மீறி பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட பத்திரிகை நண்பர்கள் கேட்கறீங்க இன்னைக்கு காலையில, ஐயா அரசு பள்ளியில் 2 மொழி, தனியார் பள்ளியில 3 மொழி, அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லயே நீங்க தமிழை கட்டாயமா வைக்கலையே, அதுலயே தமிழும் இருக்கு, ஹிந்தி இருக்கு, பிரெஞ்சு இருக்கு. இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில சாப்பாடு போடுறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில யூனிஃபார்ம் கொடுக்கறோம்ல, நாங்க தான் அரசு பள்ளியில ஓசியில ஷூ கொடுக்கறோம்ல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்தா கொடுக்குறீங்க? மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியில அந்த வரி பணத்துல நீங்க சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்கறீங்க. உங்க குடும்பத்திலிருந்து கொடுக்கறீங்களா, இல்ல உங்க அப்பா தாத்தா பணத்தை கொடுக்கறீங்களா? அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில ஏதோ ஓசியில கொடுக்கற, இலவசத்துல கொடுக்கறன்னு கருத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை தரமா பேசணும், தரம் இல்லாதவர்ங்கிறார். இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்க ஐயா. இங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன். இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார். இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்கிற சர்டிபிகேட். எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார், அமித்ஷாவை பார்த்தால் படித்திடுவார், சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார். இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில, பல பொன்மொழியில இது ஒன்று. 2016 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன். இதுல பாருங்க, மதிப்புக்கு மீறிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க, அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க. அதை தன்னுடைய முகநூல் பதிவுல 2016 போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார். அன்புமணி ராமதாஸ் ஐயா OPS அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார். இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகள்ல சில. இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 29 பைசா மோடின்னு சொல்லுவேன். 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜையும் கொன்றவர் மோடி. நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டை காசை கேட்கல. இது யார்? நிர்மலா சீதாராமன் அவங்களை பார்த்து சொன்னது. கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு இருக்கிற தூரம் தான். தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின். தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம். நீங்கள் பள்ளி நடத்துறீங்க, தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில மட்டும் நீங்க கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும் ஏன் சொல்றீங்க? நீங்க CBSE ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்க கொடுக்கறீங்க. 200 ஸ்கூலுக்கு கீழ இருந்து 2010 ஸ்கூல் எப்படி ஆச்சு? நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்கறீங்க. அங்கெல்லாம் 3 மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக 2 மொழி படிக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில பொய் சொல்றார். மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா 2190 கோடி ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டா ஹிந்தியை திணிக்கிறாங்க. இது அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து, அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில பொய் சொல்றாரு. மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க. அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியா சவால் வரும். நான் ஏற்கனவே நேத்தே சொன்ன கரூர்ல, தரம் இல்லாம பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும். பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும். பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்க பாணியில பேச எங்களுக்கும் தெரியும். நேத்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெய்லர் தான். இது முதல் பாட்டு. இரண்டாவது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல. அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறார்.
மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க. அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேக்குறாங்க, அன்னை கோலம் யாரு போட்டா, அன்னை கோலம் யாரு போட்டாங்கன்னே தெரியாது, திமுக காரன் வந்து போட்டான். அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா, நான் அந்த வார்த்தையை எழுதலீங்க, அவங்க தான் எழுதுனாங்க. அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா, முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலையை மக்களுக்கு காட்டிட்டான். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்துல 3 மொழி கொள்கைக்கு 3வது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு. ஆனால் வருகின்ற காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி 90 நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழகத்துல எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக 3வது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இது ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கண்ணா. நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம், கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா 19 எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வர்றேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில பயன்படுத்தினார். அவரு வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ, ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல. அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாளானைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள் காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின், நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமி.